கால்ல இருக்க நகத்த மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அதில சீரியஸான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆன சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறையா இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆனிகோமைகோசிஸ்ன்னு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன காஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, டீனியா ரூப்ரம்னு ஒரு ஃபங்கஸ் தான் வந்துட்டு காஸ் பண்ணுது. இது யார் யாருக்குலாம் வரக்கு அதிகமா சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சூப் போடுறவங்க, அப்புறம் வந்து ஈரப்பதமான இடத்துல எல்லாம் வேலை செய்றவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப வரக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் வளர்றதுக்கான சுற்றுச்சூழல் வந்து அதுக்கு ஏத்த மாரி இருக்கும். அதனால இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகத்துல இருக்க புரோட்டீனை சாப்பிட்டு ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம நகம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அப்போ போக போக நகம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிட்டே போயிட்டு பிளாக் கலர் ஆகிட்டு நகம் கூட கீழே விழுந்துடும். இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்சஸ் இருக்குது. டயபெட்டிஸ்னால சஃபர் ஆகிறவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். சாக்ஸ் வந்து ரெகுலர் துவைச்சிட்டே இருக்கணும். அப்புறம் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வென்டிலேட்டடான ஷூவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் ஷூ ஆர் சாக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப ஹைஜீனிக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த விட்டமின் டி என்ன பண்ணணும்னா, நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுனாலே இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகென்ஸ்டாக நம்ம இம்யூனிட்டியை ஆக்ட் ஆகிட்டு அதை கொன்றும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.